அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்பவே முக்கியமான வீடியோ பதிவு. காரணம் என்னென்னா, நம்மெல்லாம் எந்த மாதிரி முதலீட்டாளராக இருக்கணும், நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். எந்தெந்த மார்க்கெட் கண்டிஷனில் என்ன மாதிரி பிஹேவியரை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை நம்ம எப்படி முதலீட்டு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம எப்படி மிகப்பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணலாம். வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பிஹேவியரும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த கான்செப்டும் மிக மிக முக்கியமான ஒரு அம்சங்க. தயவு செஞ்சு வீடியோவை பொறுமையாக கேளுங்க. சரி, பாயிண்ட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? மற்றவங்களையும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பதிவில் உள்ள எமோஷனல் சைக்காலஜிக்கல் பிஹேவியர் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும். பட் இருந்தாலும் நான் பேசுகிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுற லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொல்லிக்கிற அல்லது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்னு சொல்லிக்கிற ஒரு முதலீட்டாளருக்கான ஒரு வீடியோ பதிவு. நம்மளை மாதிரி இருக்கிற முதலீட்டாளருக்கான வீடியோ பதிவு. ஸ்டாக் மார்க்கெட்னால் டேரெக்டாக தான் ஸ்டாக் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் காசு போட்டாலும், இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் காசு போட்டாலும், அல்லது ஃபண்டில் நீங்கள் காசு போட்டாலும், எங்கே நீங்கள் உங்களுடைய காசை முதலீடு பண்ணி அந்த முதலீடு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பயம், ஒரு ஃபியரு, ஒரி என்ன பண்ணுவோம், காசு குறைஞ்சிரும்ல. இண்டெக்ஸ் இடிஎஃபாக இருந்தாலும் இண்டெக்ஸ் கிராஷ் ஆகும் பொழுது உங்களுடைய முதலீட்டு மதிப்பு குறையும், லாஸில் இருக்கும். அல்லது நார்மலான மார்க்கெட் கண்டிஷனில் உங்கள் காசு அப்படியே இருக்கும், அல்லது கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. ஒரு முதலீட்டாளர் நார்மலான மார்க்கெட் கண்டிஷனில் எந்தவித பயமும் அச்சமும் இல்லாமல் முதலீடும் பண்ணுவார். அவருடைய ஸ்டாக்கையோ அல்லது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ அப்படியே ஹோல்டு பண்ணியும் வச்சுருப்பார். காரணம் என்னென்னா, அது நார்மலான ஸ்டேபிளான மார்க்கெட்டு. அவருடைய காசு ஒன்றும் பெருசாலாம் குறைஞ்சிருக்காது. ஸ்லைட்டாக கூட லாபத்தில் இருக்கும், அல்லது நல்ல லாபத்தில் கூட இருக்கும். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அல்லது ரொம்ப அன்ஸ்டேபிளாலாம் இருக்க மாட்டார். ரொம்ப பயம்லாம் பொரியெல்லாம் இருக்காது. இது எப்போ நடக்கும்னா, ஒரு நார்மலான மார்க்கெட், அந்த நார்மலான மார்க்கெட் ஸ்லைட்லி புல்லிஷாக இருக்குது, கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்குது, சின்ன கரெக்ஷன் திருப்பியும் புல் மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னா அவருக்கு ரொம்ப நார்மலாகவே இருப்பார். எந்தவித சைக்கலாஜிக்கல் எமோஷனல் கண்ட்ரோலோ அதை பற்றிய புரிதலோ அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த மார்க்கெட்டில் தான் பல பேர் கொரோனாவுக்கு அப்புறம் என்ட்ராகி ஏகப்பட்ட காசுகளை சம்பாரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மார்க்கெட்டில் உங்களுடைய பிஹேவியர், எமோஷன் அப்படிங்கிறது பெருசாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரி, ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் உடைய ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா? உடைய ஆரம்பிச்சிச்சுன்னா, சரி நான் இதை இப்படி சொல்கிறேனே, கொரோனாவுக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கிறீங்க. 4 வருஷமாக மார்க்கெட் நல்லா ரிட்டர்னை கொடுத்துச்சு. ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொரோனாவுக்கு அப்புறம் எந்திரிச்ச மார்க்கெட்டு நல்லா எந்திரிச்சு உங்களுக்கு லாபத்தை நிறையா கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் 2022 ஒரு மாதிரி கரெக்ஷன் இருந்துச்சு. அது ஒரு 10 to 12% கரெக்ஷன் சம்திங். சரிங்களா? அந்த கரெக்ஷனில் உங்களுக்கு லாபத்தில் ஒரு சின்ன போர்ஷன் போயிருக்கும். அதனால் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க. அல்லது அந்த லாபம் போதுன்னு சொல்லி விற்று வெளியில் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி கூட என்ட்ராகிருப்பீங்க. ஸோ நான் சொன்ன பாயிண்ட் அப்படிங்கிறது, கொரோனாவுக்கு அப்புறம், அதாவது கொரோனாவில் விழுந்த மார்க்கெட்டு எழுந்திருச்சு இப்போ நடக்கிற கிராஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 15% நிஃப்டி கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 26,000 தொட்டுச்சுல நிஃப்டி, அது வரைக்கும் இருக்கிற சூழ்நிலையில் இருந்த இன்வெஸ்டருக்கு பெரும்பாலும் எமோஷ்னல் அல்லது சைக்கலாஜிக்கல் டிசிப்ளினோ அல்லது அந்த கண்ட்ரோலோ பெருசாக தேவைப்பட்டிருக்காது. இப்போது ஒரு 15% உடஞ்சிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் அல்லது நம்ம என்ன மாதிரி முதலீட்டாளராக இருந்திருக்கோம் அல்லது இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்வெஸ்டர் யார் அப்படின்னா, அவருக்கு இந்த 15% கிராஷ்லேயே அவருடைய ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ லாஸில் போயிருக்கும். ஏன்னா அவர் கொரோனாவில் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் ரீசெண்டாக என்ட்ராயிருப்பாராக இருக்கும். அல்லது 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தப்பான ஸ்டாப்புகளை பிடிச்சிருப்பாராக இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு போர்ட்ஃபோலியோ லாஸில் இருக்குது. 15% தான் மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இந்த சமயத்தில் அவருடைய போர்ட்ஃபோலியோ லாஸில் இருக்கும்போது ஒரி ஸ்டார்ட் ஆயிரும்.
பயம் ஸ்டார்ட் ஆயிரும். இருந்தாலும் வந்து அவர் ஹோல்டு பண்ணியே வச்சுருப்பார். ஏன்னா வந்து 15% தான் விழுந்திருக்கு. அவருடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 20% வந்து லாஸில் இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி. இவர்கிட்ட புதுசாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு காசும் இருக்காது. அதே சமயம் காசு இருந்தாலும் பயம். சரிங்களா? இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். இருக்கிறத அப்படியே வச்சுருப்பார். இதுலேயே ஒரு ஒஸ்ட் கேட்டகரி இருக்குது. என்ன அப்படின்னா, லாஸில் வந்ததுக்கப்புறம் அந்த காசு வந்து இம்மீடியட்டாக 3 மாதத்தில் தேவை, அல்லது வந்து அடுத்த வாரம் எனக்கு தேவை, என் பையனுக்கு என் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அல்லது வந்து நான் கடன் வாங்கியிருக்கேன் அதுக்கு திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி கேட்டகரி வந்து இப்போ தான் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. பெருசாக லாபம் பார்த்து அது மூலமாக வந்து ஒரு குயிக் ப்ராஃபிட் ஒரு 1.5 வருஷத்தில் எடுத்துகிட்டு அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சு வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் இதுக்கு மேலே வந்து ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா நம்ம வாழ்க்கைக்கு நட்டம் பெருசாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுட்டு வெளியில் எடுத்து போவாங்க. அது ஒஸ்ட் கேட்டகரி. நம்ம சொல்கிறது வந்து இந்த நார்மலான முதலீட்டாளர், காசு இல்லை ஆனாலும் லாஸில் இருக்க போர்ட்ஃபோலியோ அப்போ ஹோல்டு பண்ணிக்குவாங்க. சரிங்களா? 2வது கேட்டகரி 15% வந்து மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. இப்போது இந்த இடத்துல இந்த கேட்சிங் த ஃபாலிங் நைஃப், டோன்ட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தி வந்து மேலேருந்து கீழே விழும் பொழுது அதை பிடிக்காத அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய தாற்பயம். ஆனாலும் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாலிங் நைஃபு அப்படிங்கிறத வந்து உணர முடியாது. ஏன்னா ஃபாலிங் நைஃபு அப்படிங்கிறது வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ்னால தான் வந்து புரிஞ்சுக்க முடியும் இது ஃபாலிங் நைஃபாக இல்லையான்னு. இந்த ஃபாலிங் நைஃபை பற்றி பேசும்பொழுது நிஃப்டி வந்து ஒன்றும் ஃபாலிங் நைஃப்லாம் ஆகலையே அப்படி புரிஞ்சுக்காதீங்க. நிஃப்டிக்குள்ளே உள்ள இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்காக இருக்கட்டும், வேகமாக வந்து உடப்பட்டு கீழே வந்தாலே அது வந்து ஃபாலிங் நைஃப். அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபாலிங் நைஃப்பில் வந்து என்ன பண்ணுவார், இவர்கிட்ட காசு நிறையா இருந்திருக்கும். பல்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், அல்லது இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிருப்பார். சரிங்களா? இந்த 15%ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிருப்பார். இப்போ வந்து மார்க்கெட்டு வந்து கீழே இன்னும் போகும்பொழுது அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண காசு இருக்காது. வேறு வழி இல்லாமல் அவருடைய லாஸான 20% போர்ட்ஃபோலியோக்கு மேலே அடிஷ்னலாக வந்து இருக்கிற காசையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னமும் வந்து லாஸில் வந்து போர்ட்ஃபோலியோவை ஹோல்டு பண்ணிட்டு போவார். இதுதான் 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரியை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இந்த 3வது கேட்டகரி யார் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான இன்வெஸ்டர்ஸ். வயசு வந்து எப்படியும் ஒரு 50 வயசுக்கு மேலே அது இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் உடையுதா உடையலையா அப்படிங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மார்க்கெட்டில் எனக்கு பிடிச்ச ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, அது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து வச்சுக்குவேன். லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு இன்றைய தேதிக்கு எனக்கு இந்த ஸ்டாக்கு எந்த வேல்யூவில் இருந்தால் அந்த ஸ்டாக்கை நான் வாங்குவேன் அப்படிங்கிற நம்பரை வந்து போட்டுப்பேன். சரிங்களா? இப்போ போட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட் உடையுது. சரிங்களா? உடையும் பொழுது இந்த விலையில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்திருக்கா அப்படிங்கிற வாட்ச் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து இந்த விலை வந்துச்சுன்னா ட்ரிகர் பண்ணுற நோட்டிஃபிகேஷனை கூட செட் பண்ணுற அட்வான்ஸ்டு இன்வெஸ்டராக கூட இருப்பாங்க இவங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வந்ததுக்கப்புறமும் போய் உடனே அந்த ஸ்டாக்கை வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஸ்லைட்டாக வந்து ஒரு டெக்னிக்கல் பார்ப்பாங்க, மார்க்கெட்டினுடைய மூடு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருக்குன்னா, இன்னும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து 1 வாரம் இருக்குது. ஸோ இந்த 1 வாரத்தில் இந்த அன்சர்டனிட்டினால இந்த ஸ்டாக் விலை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த விலைக்கு வந்தாலும் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி இன்னும் வந்து கீழே போகுதா அப்படின்னு பார்த்துட்டு அவர் சொன்ன விலைக்கு வாங்குவார். அவர் நினச்ச விலைக்கு வாங்குவார், அல்லது அதை விட வந்து கம்மியாக வாங்குவார். ஒருவேளை வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் மேலே போனால் கூட ஓகே, எனக்கு இந்த விலை வந்து ஓகே தான், ஸ்டில் ஓகே தான், அதனால் நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவார். இப்போது இவர் எவ்வளவு குவான்டிட்டி வாங்குவார் அப்படின்னு கேட்டால் 1 2 அப்படிங்கிற மாதிரி தான் வாங்குவாருங்க. இவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான முதலீட்டாளர். ஏன்னா இவர் வந்து பல்காலாம் காசை இன்வெஸ்ட் பண்ணல. இவர்கிட்ட நிறையா காசு வச்சுருப்பார். ஓவர் வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சப்பவே வந்து காசை எடுத்து டெப்ட்டில் மூவ் பண்ணியிருப்பார். இவருக்கு ரெகுலராக இன்கம் ஸ்ட்ரீமும் வந்துகிட்டு இருக்கும், சேலரி அந்த மாதிரி வந்திருக்கும். பேசிவாக வந்து நிறைய ஸ்டாக்கில் வந்து முதலீடு பண்ணியிருப்பார். டிவிடெண்டாகவும் இன்கம் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த காசெல்லாம் வந்து தொடர்ந்து இவர்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். இவர் கடன் பெருசாக வச்சுருக்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த காசை எடுத்து இவர் நினச்சா பல்காக அடித்து உள்ளே போகலாம், ஆனால் அப்படி பண்ண மாட்டார். தொடர்ந்து மார்க்கெட்டில் நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு இந்தந்த விலைக்கு வந்தால் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரிகரை செட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒருவேளை வந்து பெரும்பான்மையான ஸ்டாக்ஸ் வந்து அவர் நினச்ச ட்ரிகருக்கு தொடலை அப்படின்னா அதை பீரியாடிக்கலாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி
அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி திருப்பி வந்து விலையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியோ அல்லது குறைச்சோ திருப்பி வந்து ட்ரிகர் செட் பண்ணுவார். புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து உங்களால் டிமேட் அக்கௌண்ட்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களால் பெற முடியும். அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1 2 1 2 அந்த மாதிரி வந்து வாங்கிட்டே போவார். விலைக்கு வந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். இப்போது இதே முதலீட்டாளர் ரொம்ப கன்விக்ஷனாக பல வருஷத்துக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உதாரணமாக நெஸ்லே இந்தியா. என்னடா இது இப்படி ஒரு அற்புதமான கம்பெனியாக இருக்கே, இந்த கம்பெனியை நம்ம வந்து வாங்கவே இல்லையே அப்படின்னு 6-7 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். அவர் நினச்ச வேல்யூவேஷன் ஜோனுக்கு இப்போ இருக்கிற இந்த ட்ரம்ப் அன்சர்டனிட்டியில் கீழே வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அவருக்கு அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த பங்கு வந்து 5% அலோகேஷன் கொடுக்கறதுக்கு தாராளமான தகுதி உள்ள பங்குன்னு நல்லா தெரியும். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவார்னா 1 2 1 2ன்னு வாங்க மாட்டார். அந்த ஸ்டாக்கில் நம்ம ரொம்ப வருஷமாக வந்து ஒரு போர்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த 5% போர்ட்ஃபோலியோ அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத எழுதிக்குவார். அந்த எழுதுனதை ஒரு 10ஆவோ அல்லது 5ஆவோ 4ஆவோ பிரித்து, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கா இல்லையா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். அதே சமயம் வந்து அந்த ஸ்டாக்கை அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இது வரைக்கும் அவர் ஆட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதும் தெரியும். அதனால் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளுக்கு 5% அலோகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நாமாக இருக்கும். அந்த நாம் பிரகாரம் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 5%ங்கிறது 1 லட்சம் அப்படின்னா இந்த 1 லட்சத்தை 10ஆக பிரிக்கும் பொழுது 10,000 அப்படின்னு பிரிச்சுட்டு அந்த வேல்யூவேஷன் ஜோனில் நெஸ்லே இந்தியா அப்படி கிடைக்கிது அப்படின்னா 10,000 உடனே இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் வந்து 1% 2% குறையுது அப்படின்னா வந்து மறுபடியும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி அவர் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3% 4% வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவாகவே அவருடைய வேல்யூவேஷன் ஜோனுக்கு வந்தப்போ அக்ரெசிவாகவே அந்த ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணி அவரோட போர்ட்ஃபோலியோவில் கொண்டு போயிடுவார். அந்த அக்ரெசிவ்னஸை வந்து ஸ்லோவாக வந்து 60,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டாரு அப்படின்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ சைஸிங் பிரகாரம் ஒரு 3% வரைக்கும் அவர் வந்து அக்ரெசிவாக வந்து இப்போது அலோகேட் பண்ணிட்டார். மிச்சம் இருக்கிற 2% கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து மறுபடியும் 1 2 1 2ன்னு நெஸ்லே இந்தியாவை வாங்கிட்டே போய் அந்த 1 லட்சத்தை கம்ப்ளீட் பண்ணுவார். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ரொம்ப மெச்சூர்டாக எழுதி வச்சு 1 2 1 2ன்னு வாங்குறவங்க தான் தி கிரேட் இன்வெஸ்டர். இவங்களுடைய சைக்காலஜி எமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் என்ன தான் உடஞ்சாலும் அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. இருக்கிற காசெல்லாம் வந்து உள்ளே போட்டுற மாட்டாங்க. எப்பொழுதும் வந்து கேஷ் அவங்கக்கிட்ட இருக்கும். புரியுதுங்களா? மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க, கேஷ் இன்கமும் வந்துக்கிட்டு இருக்கும், கேஷை வந்து கரெக்டாக பார்க் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான முதலீட்டாளர். நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமா, இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. ஏங்கிறத வந்து தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்க. நம்மெல்லாம் ஸ்டாக் வாங்க போகிறோம் அப்படின்னா அல்லது நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அந்த சமயத்தில் காசு இருக்கும், எதை வாங்குறது எதை விடாது, ஒரு மாதிரி வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்கும். மார்க்கெட் வேறு வந்து ரத்த கலரியில் வந்து உடையும். இப்போ ட்ரம்ப்பு வந்து டேரிஃப் போட்டதுனால எப்படி வந்து 5% 6% 8% உடையுது. நம்ம வேல்யூவேஷன்லாம் பார்க்க மாட்டோம். ஓ இந்த பங்கு அந்த பங்கு இந்த பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பிரெயின் நம்மளை விட்டு வெளியில் போயிடும். ஒரு ஸ்டேபிளாக வந்து இருக்க மாட்டோம். அந்த சமயத்தில் வந்து காசை வந்து கண்ட மாதிரி வந்து என்ன செக்டரு, என்ன அலோகேஷன், எந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். இந்த ஸ்டாக்கா இது 8% உடஞ்சிருச்சா, இதில் கொஞ்சம் வாங்கு, இதில் கொஞ்சம் வாங்கு, அந்த மாதிரி வந்து கண்ணா பின்னான்னு வாங்குவோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா இவங்க மார்க்கெட் உடையிற இடத்துல வாங்குறாங்க. ஆனால் வந்து அது பாட்டமாக இருக்கலாம், பாட்டமாக இல்லாமல் அந்த பாட்டமினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல வாங்குவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இவங்க வாங்கிடுவாங்க. இவங்க வாங்கின ஸ்டாக்கில் ஒரு 50% to 60% ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்காகவே இருக்கும். அதை வச்சுருப்பாங்க. அது இன்னும் கீழே போகும். இவங்கக்கிட்ட வந்து காசு இருக்காது. அதாவது நம்மக்கிட்ட, நானும் வந்து இந்த மாதிரி வந்து பிஹேவியரெல்லாம் பல தடவை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். காசு வந்து என்னென்னா கரெக்டாக வந்து ஓரளவு வெயிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். சரிங்களா? இப்போ 15% கரெக்ஷன் வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ண என்ட்ரு ஆகிறேன். காசு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு என்ட்ரு ஆகிறேன். இப்போ வந்து நான் என்ன நிலைமையில் இருக்கேன், மனநிலையில் இருக்கேன், எந்தெந்த ஸ்டாக்கை வாங்குறது, எவ்வளோ வாங்குறது அப்படியெல்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு வந்து பிடிச்ச ஸ்டாக்கெலாம் வாங்கி தோன்ற குவான்டிட்டி தோன்ற விலையில் பார்க்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த ஸ்டாக்கோட அதிகமாக உடஞ்சிருக்கு அந்த ஸ்டாக்கை வாங்குவோம் அப்படின்னா பந்தன் ஸ்டாக்கு டாப் லூசரில் 5 வருஷத்துக்கு வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் பார்க்குறோம். சரி, அப்போ பந்தன் ஸ்டாக்கை வந்து வாங்கிடணும், ஒரு போர்ஷனை வாங்கணும் அப்படின்னா
இந்த இடத்துல என்னுடைய மைண்டு என்ன சொல்லுது அப்படின்னா, பந்தன் பேங்க்குப்பா, இந்த பேங்க்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கில் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓரளவு டீசென்ட் பேங்க்குனாலும் ஒரு மிட் கேப் லெவலில், ஸ்மால் கேப் லெவலில் இருக்கிற பேங்க்கு, இந்த பேங்க்குக்கு போர்ட்ஃபோலியோவில் நம்ம 1% to 2% தான் மேக்ஸிமம் அலோகேஷன் கொடுக்கலாம். அப்படின்னு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போய் பார்த்தா, இப்போ ரூ. 158 இருக்குது. ரூ. 158ங்கிறது 5 வருஷம் லூசராக இருக்கிற ஸ்டாக்கு நல்ல விலை தான். ஆனால் இந்த ரூ. 158 அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னடா போன வாரம் தான் ரூ. 138 ரூ. 32லாம் போயிருக்கு. 2 வாரத்தில் வந்து ரூ. 20 ஏறி இருக்கே, ரூ. 30 ஏறி இருக்கே, இப்போ இதை வாங்கணுமா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிற கேட்டகரி. புரியுதுங்களா? இதை வாங்கவும் மாட்டோம், அதே சமயம் வந்து பயமும் இருக்குது. இந்த பேங்க்கு ஸ்மால் கேப் மிட் கேப்னால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் 1% 2% இந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி, நான் பந்தன் பேங்க்கை ரெக்கமெண்ட் பண்ணலைங்க. நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசரும் கிடையாது. ஒரு உதாரணம் தான். அதாவது லூசர்ஸில் ஒரு 5 வருஷமாக இருக்கிற லூசரில் டாப்பாக இருக்கிற ஸ்டாக்கு பந்தன் பேங்க்கு அப்படிங்கிறதுனால அதை ஒரு உதாரணமாக உங்ககிட்ட சொன்னேன். ஸோ ஒரு கன்ஃபியூசிங்காக எந்த ஸ்டாக்கை வாங்குகிறோம், எந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலை, இதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணாமல் இஷ்டத்துக்கு வந்து கண்ணா பின்னான்னு வாங்கி அந்த ஸ்டாக்கில் வந்து மார்க்கெட்டு வந்து எந்திரிக்கிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து நம்ம வாங்கின விலையிலேருந்து மறுபடியும் லாஸில் தான் போயிருக்கும். வேறு வழி இல்லாமல் போர்ட்ஃபோலியோ ஹோல்டு பண்ணிகிட்டே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்திரிச்சு திருப்பி வரும் பார்த்தீங்களா? திருப்பி வரும்பொழுது எந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நல்ல ஸ்டாக்கோ அதெல்லாம் ஓரளவு ப்ராஃபிட் கொடுக்கும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று வெளியில் வந்துடுவோம். மிச்சம் இருக்கிற 40% ஸ்டாக் இருக்குல்ல, இந்த 60% ஸ்டாக்கும் அவங்க வாங்கின விலையை விட கொஞ்சம் ப்ராஃபிட்டில் விற்றுட்டு வெளில வந்துடுவாங்க. மிச்சம் 40% வந்து அப்படியே கிடக்கும். ஏன்னா அந்த ஸ்டாக்கும் மேலே ஏறும், விற்றுட்டு வெளில வரலான்னு மாட்டிக்குவாங்க. அந்த ஸ்டாக்கை வந்து மேலே எழும்பாது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், முன்னாடியே வந்து நம்ம எந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், எந்தெந்த செக்டரு அப்படிங்கிறதையும் வந்து எழுதிக்கணும். இந்த செக்டரில் இந்த ஸ்டாக்கு, இந்த செக்டரில் இந்த ஸ்டாக்கு, இந்த செக்டரில் இந்த ஸ்டாக்கு இன்ன தேதிக்கு இந்த விலையில் இருந்தால் வாங்கலாம். அப்போது இந்தந்த ஸ்டாக்குகளில் இந்தந்த செக்டரில் இவ்வளவு லார்ஜ் கேப்பு, இவ்வளவு மிட் கேப்பு, இவ்வளவு ஸ்மால் கேப்பு, இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ அலோகேஷன். இதில் நல்ல ஸ்டாக் இல்லையா, ப்ரொமோட்டர் கடன், நிஃப்டி 50, நிஃப்டி 100 அல்லது நிஃப்டி 200 நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். நிஃப்டி 200க்குள்ளே உள்ள ஸ்டாக்குகளை மட்டுமே எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதில் வந்து பப்ளிக் செக்டரை கழிச்சிட்டு, கடன் இருக்கிற கம்பெனிகளை கழிச்சிட்டு, ப்ரொமோட்டர் மேலே வந்து ஒரு பயாஸ்டாக இருக்கிற கம்பெனிகள், நல்ல ப்ரொமோட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்பெனிகளை கழிச்சிட்டு நீங்கள் கொண்டு வந்தாலே ஈஸியாக உங்களால் 30 to 50 ஸ்டாக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஸ்டாக்குக்கு வந்து இபிஎஸ், பிஇ பார்த்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க, இந்த பங்குக்கு எது எந்த வேல்யூ கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை எழுதி வச்சுட்டு, இந்த ட்ரம்ப் அன்சர்டனிட்டியில் இப்போ உடையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக, சரிங்களா, என்ன கேட்டால் அந்த ஸ்டாக்கெல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இல்லை அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேஷன், போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் லார்ஜ் கேப் ப்ளூ சிப்புக்கு 5% வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு மிட் கேப்புக்கு, நல்ல மிட் கேப்பு, சூப்பரான க்ரோத் உள்ள மிட் கேப்புக்கு ஒரு 2 to 3% கொடுக்கலாம். ஸ்மால் கேப்புக்கு 1 to 2% கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி அந்த அமௌண்ட் எவ்வளவு, ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்கே வாங்கணுமா, இல்லாத ஸ்டாக்கே வாங்கணுமா, இருக்கிற ஸ்டாக்கு ஓவராக இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் விற்றுட்டு ரீஅலோகேட் பண்ணணுமா, அல்லது இந்த செக்டரு, இந்த ஸ்டாக்கு ரொம்ப பீட் அண்ட் டவுனாக இருக்குது, இது ரொம்ப சூப்பரான ஸ்டாக்கு, போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் அலோகேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாமா, 5% பதிலாக நான் 7% வரைக்கும் கொடுத்துக்கிறேன், மார்க்கெட்டை எந்திரிக்கும் போது திருப்பி 2% விற்றுக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் எழுதி அடாப்ட் பண்ணி தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நாலேஜை வளர்த்துக்கிட்டு தொடர்ந்த மார்க்கெட்டை வந்து பார்த்து இந்த வேலையில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து எல்லா ஸ்டாக்கையும் வந்து 1, 2ன்னு வாங்கணும். பேரலாக இந்த மாதிரி நெஸ்லே இந்தியா மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதையும் அக்ரெசிவாக வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நல்லா வந்து பில்டு பண்ணுற டைமு தான் வந்து இந்த டைமு. ஆனால் பில்டு பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக காத்திருக்கிறதுக்கும் உங்களுக்கு எமோஷ்னல் எமோஷ்னல் சைக்கலாஜிக்கல் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் வந்து நல்ல விதையை வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க, அந்த விதையை வந்து நல்ல இடத்துல வந்து நல்ல மண்ணில் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இடத்துல அந்த விதை போட்டால் வளருமா, அதுக்கு தேவையான சத்து இருக்கா அப்படின்லாம் வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து செக் பண்ணிவிட்டு அந்த விதையை போட்டுட்டு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி
பாதுகாக்கிறீங்க, வேலி போட்டு பாதுகாக்கிறீங்க. அது செடியாக முளைச்சி வரும். அது மரமாகிற வரைக்கும் அந்த பொறுமையாக நீங்கள் காத்திருக்கணும். அந்த பொறுமைக்கு அப்புறம் வந்து அது நாட்டு மரமாக இருந்தால் பல வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது கொடுக்குற கனிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம். எமோஷ்னலாக எழுதி வச்சு பிளான் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த காசு தேவையில்லை தானா அப்படிங்கிறத நீங்கள் பல தடவை சிந்திச்சுட்டு கரெக்டாக அடிங்க, நச்சுன்னு அடிங்க. சரிங்களா? 10 கல் எறிஞ்சு ஒரு மாங்காய் அடிக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. நல்லா ஆக்ஸை வந்து அதாவது நம்ம கோடரி இருக்குது பார்த்தீங்களா, அதை 70% வந்து நல்லா தீட்டுறதுக்கு மட்டுமே டைம் எடுத்துக்கோங்க. 70% ஆஃப் யுவர் டைம், அந்த டைம் உங்களுக்கு இருக்கிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, 70% நீங்கள் செலவிடணும். எதுக்கு செலவிடணும்? அந்த கோடரியை வந்து நல்லா தீட்டி ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்காக வந்து 70% ஆஃப் த டைமையும் பிளானிங்கையும் வந்து செலவு பண்ணுங்கள். 30% ஆஃப் த எஃபர்ட் தான் வந்து மரத்தை வெட்டுறதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுடைய சைக்காலஜிக்கல் எமோஷ்னல் அந்த பிஹேவியர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதையும் வந்து கூட சேர்த்துட்டு ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுங்கள். 25 வயசா? உங்களுக்கு 25 வயசு கிடையாது, 52 வயசுன்னு யோசிங்க. எனக்கு 52 வயசு, எனக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் இல்லைலாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க தான் போகுது. எல்லாத்துக்கும் நடக்குது, நமக்கும் நடக்க தான் போகுது. நம்மளும் 80 வயசு வரைக்கும் தான் வாழ தான் போகிறோம். நமக்கும் ஃபேமிலி இருக்க போது. எல்லாருமே வந்து எல்லா ஃபேமிலியிலையும் வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வரதான் போகுது. எல்லா குடும்பத்துலேயுமே வந்து கிட்ஸ் இருப்பாங்க, படிக்க தான் போகிறாங்க. எல்லா குடும்பத்துலேயுமே வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும். எல்லா குடும்பத்துக்குமே வந்து ஒரு வெக்கேஷன் போகணும், காருங்கிற தேவை இருக்கும், வீடு கட்டணுங்கிற தேவை இருக்கும். இப்படி எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்கிற தேவைகள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு காசுங்கிறது அவசியம். அந்த காசை வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்புகளை ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ரொம்ப நாலேஜபிளாகவும் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஈஸியாகவே அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் நண்பர்களே.